கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளிலும் தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் ஸ்திரப்படும். மனிதர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் பல திட்டங்களை தீட்டுகிறோம். வெற்றி பெற வேண்டும், காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய திட்டங்கள் தோல்வியில் முடிகிறது அல்லது ஒரு குழப்பத்தை தருகிறது. நம்முடைய திட்டங்களும் செயல்களும் வெற்றியடைய பைபிள் கூறும் ஒரு எளிய ஆனால் வல்லமையுள்ள ரகசியம்: உன் காரியத்தை, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நாம் செய்ய நினைக்கும் அல்லது செய்கிற காரியங்களை தேவனுடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்படைப்பது என்றால் நம்முடைய சுய பலத்தை நம்பாமல் இருப்பது. என் புத்தி, என் பலத்தால் இதை செய்வேன் என்று இராமல் எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்திருப்பது. ஆரம்பத்திலேயே ஒப்புவித்தல். ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டு அது தோல்வி அடையும் போது ஜெபிப்பது அல்ல. அது தோல்வி இருக்கும்போது ஆண்டவரை தேடுவது அல்ல. தொடங்கும் முன்பே, ஆண்டவரே இதை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று அர்ப்பணிப்பது. காரியத்தின் விளைவு எதுவாக இருந்தாலும், நாம் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று விட்டு விடுவது. உதாரணம், நோவா பேழையை கட்ட தொடங்கிய போது தன் சொந்த யோசனையின்படி செய்யாமல் தேவன் கொடுத்த திட்டத்தின்படி ஒப்புவித்து செய்தார். பேழை பெரு வெள்ளத்தை அது தாங்கியது. நாம் நம் செய்கைகளை அவரிடம் ஒப்புவிக்கும் போது தேவன் நமக்கு செய்யும் காரியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது நடக்குமா நடக்காதா என்ற பயம் நீங்கி தேவன் நம்முடைய சிந்தனைகளுக்கு, யோசனைகளுக்கு ஒரு தெளிவை தருவார். நாம் எடுக்கும் முடிவுகள் தரம் புரண்டு போகாமல் கர்த்தர் அதை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார். தேவ சித்தம் நிறைவேறும். நம்முடைய யோசனைகளை தேவன் செப்பனிட்டு அவருடைய மகிமைக்கென்று அதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதாக. கர்த்தருக்கு மகிமை. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் துவங்குகிற அத்தனை காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் யோசனைகளை நீங்கள் ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.